வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மிலிட்டரி சைவமான சம்பவம். சலோ கைலாஷ் டு காஞ்சி வயா கல்லடி. அனசூயையை காப்பாற்ற எல்லா தேவதைகளும் ஓடி வரும். அகலியை காப்பாற்ற அயோத்தி ராமனால் மட்டும்தான் முடியும். மிலிட்டரிக்காரரை காப்பாற்றிய மகா பெரியவா. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்தனர் ஒருவர் பாரத போர்ப்படையில் சேர்ந்தார். அப்புறம் அந்தன்மை அண்ணாண்ட போயிடுத்து. பஞ்சமா பாதகங்கள் எல்லாவற்றையும் குறையில்லாம செய்தார். பணியில் இருக்கும்போது எங்கோ ஒரு முகட்டுல ஒரு மரத்தடியில நின்னுண்டு, அது போதி மரம் போல, அட வாழ்க்கையை தொலைச்சிட்டனே, எத்தனை வகையான பாதகங்களை செஞ்சிருக்கேன், மெய் வாய் மனம் எல்லாம் கரை, அழுக்கு, பாவம், எனக்கு உய் உண்டோ, மகா பாவியாச்சே, என்னை யார் காப்பாத்துவா, கருணை வல்லல் பரமேஸ்வரனால் கூட முடியாதே. சலோ கைலாஷ் டு காஞ்சி வயா கல்லடி. நேர காஞ்சிபுரம் வந்தார். மிஷின் கன்களை இயக்கிய கரங்களால் வாய்ப்பொத்தி நின்றார். கண்ணீர் வெள்ளத்துக்கு அணை கட்ட முடியவில்லை. கச்சிமுதூர் வள்ளல் கருணா சமுத்திரம். புண்ணியம் செய்தவர்களை தெய்வங்கள் பார்த்து கொள்ளும். மகா பாவிகளை மீட்டுக் கொணர்வதற்கு காஞ்சி பகலவனால் தான் முடியும். அனசூயையை காப்பாற்ற எல்லா தெய்வதைகளும் ஓடி வரும். அகலியை காப்பாற்ற அயோத்தி ராமனால் மட்டும்தான் முடியும். மகாபிரியவா சொல்றார், பிரசித்தமான ஒரு சிவக்ஷேத்திரத்துக்கு போ, புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணு, உபவாசம் இரு, நந்திகேஸ்வரர்கிட்ட போய் வாய் விட்டு இப்போ என்கிட்ட சொன்ன இல்லையா, அதே மாதிரி சொல்லி வேண்டிக்கோ. உன்னை மன்னிக்கும்படி பரமேஸ்வரன்ட்ட சிபாரிசு செய்யும்படி பிரார்த்தனை பண்ணிக்கோ. உன்னால் தப்பு பண்ணாம இருக்க முடியாது. சூத்ரிய தர்மத்தை அவலம்பிச்சிருக்க, ரொம்ப குறைச்சிக்கோ என்றார் மகா பெரியவா. அந்த மிலிட்டரிக்காரர் சிவத்தை நாடி போனார். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. வால்மீகியின் ராமன் காஞ்சியிலும் காட்சி கொடுப்பான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.